இதை பார்த்தோன்னே இவளால் பொறுக்க முடியாமல் நேராக போய் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறா. கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்டி அவங்க பேர் என்ன சைல்டு அப்யூஸ் பண்ணுறாங்க, வந்து சீக்கிரம் பிடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறா. சொல்லிட்டு எங்கடா மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஒளியிறதுன்னு தெரியாமல் ஷீமோட பீஸா ஷாப்பில் வந்து ஒளிரா. அது கூட சும்மா உட்காந்துட்ருக்கா. இதை பார்த்தோன்னே அந்த பாட்டி கண்டுபிடிச்சி இங்கே ஒளிஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிசுவோட முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அகேன்ஸ்டாவா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜிசு சொல்கிறான், ஆமாம் நீங்கள் உங்கள் பேரனை இப்படி அடிக்கிறீங்களே, கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறீங்களா, அவன் என்கிட்ட மட்டும் இருந்தானா உங்களை விட நான் நல்லாவே பார்த்துப்பேன் அவனை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோன்னே பாட்டி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நீயே அவனை பார்த்துக்கோ, இன்னிலேருந்து அவன் உன் கூட தான் இருப்பான், என்னை விட எப்படி நீ அவனை நல்லா பார்த்துக்கிறேன் நானும் பார்த்துறேன், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முன்ன வந்து நம்ம ஜிசு தலையிலே கட்டிடுறாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டேனே வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. சும்மா விட்டு இருந்தாலே அவன் வந்து அவன் பாட்டி கூட இருந்திருப்பான், இப்படி தெரியாமல் வம்பில் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முன்ன வந்து பார்த்துட்டு இருக்கா. அந்த டைமில் முன்ன என்ன பண்ணுறான், ரொம்ப துருன்னு அதை பண்ணுறான் இதை பண்ணுறான், அப்படியே அந்த பியானோவை போய் வாசிக்கிறான். அப்போ வந்து பியானோலாம் வாசிக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது அவன் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லாவே பியானோ வாசிக்கிறான். அதாவது ஒரு டீச்சருக்கு ரியலைஸ் ஆகாத ஒரு பையன் வாசிக்க முடியுமா முடியாதானே, அது மாதிரி இவளும் பார்த்தோன்னு ஷாக் ஆயிடுறா. உன்னால் பியானோ வாசிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை வந்து செக் பண்ணி காட்டுறா. இவன் வந்து சில நோட்ஸை வந்து வாசிக்கிறா, அதை வந்து அவனையும் வாசிக்க சொல்கிறான். அவன் வந்து சூப்பராக வாசிக்கிறான். அதாவது நம்ம ஹீரோயின் வாசிக்கும் போது அவனோட கண்ணை மூடிட்டு தான் வாசிக்கிறா, கண்ணை திறந்ததுக்கப்புறம் அவனை வந்து சூப்பராக வாசிக்கிறான். ஸோ அவனால் ஆக்சுவலாக வாசிக்க முடியும். ஸோ ஜிசு வந்து மின்கிட்ட கேட்குறா, நீ எப்படி கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஒன்றுமே பேச மாட்டான். அப்போ தெரியுது இவளுக்கு ஓகே இவனே கற்றுக்கிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு இன்னிலேருந்து நானே வந்து இவனுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி ஒரு டிசிஷனை எடுக்கிறா.